நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு தனுஷ், நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, படத்துல நடிச்சிருக்கு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க கேரக்டர். பட் பாக்கலாம், நல்லா பண்ணிருக்காரு. வேற மாதிரி பிச்சு வந்துருக்கு, சரியான மியூசிக், பக்காவா பண்ணிருக்காரு. டெஃபினட்டா இந்த படம் நல்லா வரும், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தனுஷ். ஆமா, அவர் செல்வராகவன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படத்தை விட இதுல ரொம்ப பெஸ்டா பண்ணிருக்காரு செல்வராகவன். நல்லா பண்ணிருக்காரு செல்வராகவன் சார். இது ரொம்ப பிரமாதமா இருக்கு செல்வராகவன் சார். இவரு நல்லா பண்ணிருக்காரு தனுஷ் சார். இன்னும் தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, படத்தில் நடிச்சிருக்கு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க கேரக்டர். படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர். அவரு சொல்லவே தேவை. பிரகாஷ் சாருக்கு ரொம்ப இது இல்ல, சீன்ஸ் இல்ல, பட் அவர் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு. பட் எஸ்.ஜே. சூர்யா சார் ரொம்ப பிச்சு வந்திருக்காரு, அருமையா இருக்கு படம், நல்லா இருக்கு. மெயின் விலை எஸ்.ஜே. சூர்யா சார் தான். ரேட்டிங் அது ஒரு 5 to 5 அது கொடுக்கலாம். மியூசிக் வந்து ஏஆர் சார் ரொம்ப பிச்சு வந்திருக்கு, பிரமாதமா இருக்கு மியூசிக். சூப்பர் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, திருப்தியா இருக்கு. நல்ல படம் ஆவரேஜ் பண்ணலாம், ரொம்ப நாள் சவால் 50th ஃபிலிம் வந்து அவரே எடுத்து நடிச்சு டைரக்ட் பண்ணதுக்கு வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவார்டுன்னு சொல்லலாம். ஒன் டைம் வாட்ச் தான். பட் அதே சேர சொல்லி பிடிக்காது. டேரக்ஷன் வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் மியூசிக்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. எஸ்எஸ்லாம் நல்லா பண்ணிருக்காரு. எஸ்எஸ்சி எப்படி பண்ணிருக்காரு, அது சூப்பரா இருக்கு. அவர் வந்து நடிச்சது நல்லா இருக்கு, ஓவர் ஆக்டிங் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு. டேரக்ஷன் ஒர்க்ல நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் இதாக பண்ணிருக்கலாம். அதே ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படியே தான் இருந்துச்சு. மலையாது 2-3 இடத்துல எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி, இந்த கொல்லாத வண்டு அது மாதிரி 10 தலை அந்த மாதிரி எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா இருக்கு. 50வது படம் அதான் படம். அது 50வது படத்துக்கான ஒத்தி எல்லாமே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. கமர்ஷியல் தான், ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம். அது நல்லா கிரிப்பிங் மாதிரி நல்லா சுத்தம் பண்ணாங்க. ஷார்ட் பை ஷார்ட் அடுத்து என்ன ஷார்ட் பை ஷார்ட்டே ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. என்ன நடக்குது செல்வராகவன் எல்லாருமே லிட்டரலா நடிச்சவங்க எல்லாருமே வெயிட்டேஜ் இருக்கு. கேரக்டர் வெயிட்டேஜ் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே டிசைவா எல்லாருமே அவங்களோட வேலை ரொம்ப கரெக்டா முடிச்சாங்க. லேக் என்ன பிரகாஷ் சாருக்கு ரோல் கம்மி தான். அவருக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் டைலாக்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். கிளைமேக்ஸ்ல நிச்சயமா அவர் தானே முடிக்கிறாரு, கதையை முடிக்கிறது அவர் தான். எஸ்.ஜே. சூர்யா சொல்லவே கண்டிப்பா அவர் தூக்கி சாப்பிட்டாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் தனுஷ் லிட்டரலா பீட் பண்றாரு. அவரோட மாடுலேஷன் எல்லாம் நம்ம எல்லா படத்திலும் பாத்துருக்கோம். அவர் தூக்கி சாப்பிட்டாங்க. மாடுலேஷன், அவர் பேசுற டைலாக், அது கேட்டு ஃபேன் பேசுறதுக்கு அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா மியூசிக் எந்த அளவு அதான் உசுரவே போறோம். உசுரே அந்த அடங்காத உசுரேன்னு வந்து அதுலயே காலி. அந்த ஒரு பாட்டு தான் இதுல ரொம்ப மேஜரா இம்பாக்ட் ஆனது. அது நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இல்ல, நான் வாட்டர் பாக்கெட் அதெல்லாம் நான் கேட்டது இல்லை. இந்த ஒரு பாட்டுல நான் ரொம்ப படத்து மேலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா அந்த ஒரு பாட்டு உசுரே தான். அது நல்லா அந்த கேட்டு ஃபீல் ரொம்ப நல்லா சூப்பரா ஃபேமிலி அக்செப்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப ரொம்ப வயலன்ஸ் இருக்காது. ஃபேமிலி வயசானவங்க நிச்சயமா கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஃபேமிலி ஆரம்பிச்சா பேர் நம்ம அக்செப்ட் பண்ணி பழக்கம் தான் கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். 2-3 மேக்ஸிமம் 3 வரையும் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப புதுசா இருக்கு. ஷார்ட் பை ஷார்ட் ரொம்ப புதுசா இருக்கு. இது எனக்கு எதுமா புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிரிப்பிங் தான் முக்கியம். சொல்லுங்க. படம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தனுஷ் சாரோட 50th மூவி ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா வாங்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஆக்டர் தனுஷா எப்பவுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்றாருன்னு தெரியும். அதை தாண்டி டைரக்டர் தனுஷா இந்த படத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. படத்தோட மைனஸ் சொல்ல முடியாது. பட் யூஸ்வலா நம்ம நிறைய படம் பார்ப்போம். எல்லா படத்தையுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கோம், ஒரு விஷயம் பிடிக்கலன்னு போது படம் ரொம்ப பிரிடிக்டபிளா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே செகண்ட் ஹாஃப் தான் ஒரு சீனி வைக்கும்போது அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு ஒரு மாதிரி பிரிடிக்டபிளா இருந்தது. அது மட்டும் தானே தவிர அதை தாண்டி தொடர்லாம் சொல்ல முடியல. எனக்கு அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு கேரக்டரும் அது ஒட்டுன்னு சொல்லவே முடியாது. அது தனுஷா இருக்கட்டும், சந்தீபா இருக்கட்டும், காளிதாஸா இருக்கட்டும், துஷாராவா இருக்கட்டும், அபர்ணா பாலமுரளியா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கான ரோலை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க.
சோ அதனால வந்து ஆக்டிங் வைஸ் யாரையுமே எந்த வித குறையுமே சொல்றாம இல்ல. குறிப்பா எஸ்.ஜே. சூர்யாவா இருக்கட்டும், சரவணன் சார் இருக்காரு, செல்வராகவன் சார் இருக்காரு. நான் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இவ்வளவு பேர் வருது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. சோ அந்த கேரக்டரா எனக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுது. பட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து பொதுவா எந்த படத்துக்கு போனாலுமே அந்த படத்துல வந்து அந்த ஸ்டீல் பண்ணுவாரு, பயங்கரமா ஸ்டீல் பண்ணுவாரு. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும். ஆனா தனுஷ் சார் மாதிரி அது அவரால் முடியலையோ அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா. ஏன்னா தனுஷ் ஃபேன், எனக்கு ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா எந்த படத்துக்கு வந்தாலுமே வந்து அவர் ஒரு மாதிரி பயங்கரமா அவரை நம்மளை பார்க்க வச்சிருவாரு. பட் இந்த படத்துல தனுஷ் அதுக்கு விட்டே கொடுக்கல. அவர் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு அது இவர் நடிப்பு நடக்குன்னு நம்ம என்ன எஸ்.ஜே. சூர்யாவை சொன்னாலும் அசுரம் முன்னாடி அது எதுவுமே வேலைக்கு அவ்வளவுதான் சொல்லுவோம். படத்துல லேக் எனக்கு தெரியல பிரதர். மேபி நான் FDFS பார்த்ததுனால எனக்கு தெரியல. நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு அது ஃபீல் ஆகும். லேக்ன்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. ஓவராலா வந்து த்ரூ அவுட் த மூவி அடுத்து என்ன ஆனா பிரிடிக்டபிளா இருந்ததுனால அது கொஞ்சம் போரிங்கா இருந்தது. மத்தபடி த்ரூ அவுட் த மூவி என்ஜாயபிளா தான் இருந்தது. சின்ன பசங்க பார்க்க கூடாது பிரதர். ஏன் சர்டிஃபிகேட் போட்டுருக்கு, 18 வயசுக்கு மேல இருக்காங்க வந்து பார்க்கணும். அதனால அதுலயே தெளிவா இருக்கு. வயலன்ஸா இருக்கு. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் இப்படிதான் ஒரு ராவான படம் பாக்குற ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இல்ல நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வன்முறை எல்லாம் வேணாம் நினைச்சு வீட்லயே இருக்க நீங்க வந்து பார்க்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ராவான இன்டென்சிவ் பிலிம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ரத்தம் தெரிக்க ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கு. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது எல்லாமே இருக்கு. நம்ம நினைக்காத நிறைய பேர்லாம் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிருக்காங்க. துஷாரான ஒரு சீன்ல ஒரு ஃபைட் வந்துட்டு பயங்கரமா பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்டன் சீக்வன்ஸ் தனுஷ் சாருக்கு ஈக்குவலா வந்து அந்த ஒரு போர்ஷன் தான் அவங்க பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா இருந்தது. அண்ணன் தம்பி அதான் அண்ணன் 2 தம்பி ஒரு தங்கச்சி அப்படின்றது தான். எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் தாண்டி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து இதுல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து நம்ம தமிழ் சினிமால வந்து யூஸ்வலான அண்ணன் தங்கச்சி நம்ம பார்த்திருப்போம். அண்ணன் ஒரு மாதிரி ரகடா இருப்பாரு, தங்கச்சி ஒரு மாதிரி சாஃப்டா இருக்குன்ட்டு. அது அண்ணனோட ரகடு, தங்கச்சியோட ரகடு ஒரு மாதிரி பயங்கரமான ஃபேமிலியா பயங்கரமா இருந்தது. எல்லா கதையும் நம்ம இங்கேயே சொல்லிட்டு அப்புறம் அடுத்த ஷோக்கு படம் பார்க்கறவங்களுக்கு எதுவுமே இருக்காது. மேபி படம் பாருங்க பார்த்தா, ஏன்னா எல்லாமே இருக்கும். நம்ம வாழ்க்கைன்னும் போது எல்லாமே துரோகம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அந்த எல்லா எமோஷன்ஸுமே மிக்ஸ் அப்பா கரெக்டா இருக்கும். அதை பத்தி சொல்லுவாங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் நடிச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஜான் விக் மூவி பாக்குற போல இருந்துருக்கு. சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியா எடுத்துருக்காங்க. ஃபைட் சீன் தான் சூப்பரா இருக்கு. மெயினா துஷாரா செம்ம கேரக்டர். படத்துலயே துஷாரா தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க பெதிரை விட்டு கொடுக்காம, எந்த விஷயத்தையும் அவங்க பெதிரை விட்டு கொடுக்காம அவங்க ஃபைட் சீக்வன்ஸா வச்சிருக்காங்க. ஒரு கிளினிக்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. மெயினா தனுஷ் அவங்க தண்ணியில தான் அவங்க ரிவெஞ்ச் எடுத்து குத்துற போல ஒரு மாதிரி ஒரு ரிவெஞ்ச் தான் படமே போயிருக்கு. அவர் சாதாரண ஒருத்தர் வந்து அவங்க தம்பி ஒரு தப்பான வழியில போயிட்டு அவங்க தம்பி ஒரு திருத்துற போல லாஸ்டா எஸ்டிஎஸ் அவர் சேர்ந்துறாரு. அவர் தம்பிகளை வச்சு இவரை போட்டுதான் பிளான். அப்படிதான் படம் போயிட்டே இருக்கு. படம் ரொம்ப ராவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் பாக்குறது ராவா இருக்கு, எல்லாம் இது பண்றதுலாம் அப்படின்ற மாதிரி. படம் அப்படிதான் இருக்கானே. அப்படிதான் சிஸ்டர் இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுதான் சொல்றேன், ஒரு ஜான் விக் மூவி பாக்குற போல இருக்கு படம். என்ன பிளட் அண்ட் இதுவா வெட்டு சீனு, அவங்க துஷாரா ஒரு சீன் தான் சூப்பர். ஒரு சீன்ல வந்து துஷாரா ரேப் பண்ணிடுறாங்க. அவங்க சீன்லாம் நாளை போட்டு தள்ளுது, அவரை வச்சு காப்பாற்றி வைக்கணும் வருது. இவன் எஸ்.ஜே. செகண்ட் ஒய்ஃப் எடுத்து வச்சுக்கின்னு அவங்க ஒய்ஃப் கொடுத்தாதான் இவனை நீ கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறது. சூப்பரா பண்ணிருக்காங்க. அவரோட சீனும் சூப்பரா இருக்கு. படத்துல எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருக்காங்க, செல்வராகவன் நடிச்சிருக்காங்க, நிறைய பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு கரெக்டா ரோல் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. கரெக்டா கொடுத்திருக்காங்க. மெயினா செல்வராகவன் எஸ்.ஜே. சூர்யா பண்ணிட்டாங்க. வேற எதுவுமே இல்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. செல்வராகவன் ஒரு கார்டியன், பட் எஸ்.ஜே. சூர்யாவை பத்தி சொல்லவா வேணும். சூப்பரா பண்ணிட்டாரு, வேற லெவல். ஒரு நடிப்பா இருக்கன்றதை கண்டிப்பா ப்ரூவ் பண்றாரு ஒரு படத்துலயும். இந்த படத்தை பத்தி பேசும்போது ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட மியூசிக் பத்தி பேசாம சொல்லுவாங்க. ஒரு இதுதான் ஏன்ஸ்னு ஆடணும்னு தோணுது. ஆடத்தான் முடியல, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு, சூப்பரா தான் இருக்கு. எப்படி சொல்றது, நல்லா எடுத்திருக்காங்க படத்தை, எதுவுமே சொல்ல முடியல. எல்லாம் ஒன்னே அந்த ராவாவே போயிட்டு இருக்கு. சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு. அவங்க அண்ணன் அவங்க தங்கச்சி பாசம் நல்லா இருக்கு. அவங்க தம்பிங்க தான் ரிவெஞ்ச் பண்றதுதான் படத்துல ட்விஸ்ட், பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு மட்டும். இது லாஸ்டா இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, அதை நான் சொல்ல, நீங்க போய் பார்த்தா அவங்க ஏத்துங்க. லாஸ்ட் ட்விஸ்டா இருக்கு மட்டும். 50வது படம் அவ்வளவா இந்த நடிகர்களுக்கு ஓடாது. விஜய் சேதுபதி கூட இருக்கு, விஜயகாந்த் சார் கூட இருக்கு. தனுஷ்க்கு அவரோட 50வது படம் ஒரு ஹிட்டான ஒரு ஃபிலிமா இருக்கும். கண்டிப்பா ஹிட் ஆகும். எனக்கு கேட்டா ஹிட் தான் ஆகும். சூப்பரா இருக்கு தனுஷ் படம். இப்போ டாப் பாண்டியோட கம்பேர் பண்ணா இது பயங்கரமான ஒரு இதுவா இருக்கு. அந்த படத்துல எடுத்துட்டு ஒரு ரிவ்யூ எடுக்கிற அளவுக்கு ஒரு டைரக்ஷன் சுத்தி இப்படி ஒன்று இருக்கான்ற போல இருக்கு. சூப்பரா தான் இருக்கு. 10K எவ்வளவு பாயிண்ட் எனக்கு நாங்க 8.5. தேங்க் யூ. எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. தனுஷார ஆக்டிங் டைரக்ஷன் எல்லா படமும் அதை விட ஒரு மடங்கு அதிகமா
ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருந்தாரு எங்க அண்ணன் என்ன வந்து புரட்டி எடுத்தாரு அதே ஒரு இப்ப நான் பழி வாங்கி அந்த ஃபீல் இருந்தா நல்லவர் தான். அந்த ஃபீல் இல்ல நமக்கு. 2-3 சீன் அவர் அடி வாங்குவாரு. அந்த அடி வாங்கின சீன்லாம் டக்குனு முடிஞ்சிருக்கும் போல எனக்கு தெரிஞ்சு எடுக்கும்போது. அதனால அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் லென்த் வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. டூயட் போர்ஷன் இதெல்லாம் இல்லாத ஃபீல் ஹீரோயின் இல்ல. ஓகே பரவாயில்ல. தனியாவே கெத்தா நடிச்சிருக்காரு. ரொம்ப ரசிச்ச சீன் எது அவங்க சென்டிமெண்ட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ணனுக்காக தங்கச்சி இருக்கணும், தங்கச்சிக்காக அண்ணன் இருக்கணும், அது நல்லா இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் மூவி தான் நான் சொல்லல, நீங்க போய் பாருங்க. சாங்ஸ் எப்படி சாங் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சாங் தான். அழகாத சாங் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ தனுஷ் சார் தவிர உங்களுக்கு ரொம்ப கவர்ந்த எது யாருக்கு எனக்கு ஏன் தெரியல, எனக்கு வரலட்சுமி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்பலாம் நடிக்கல, 2-3 சீன் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க நெக்ஸ்ட்ல சிரிக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தனுஷ் படம் நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க படம் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. அவரோட பர்த்டேக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 50வது படம் ஆமா கண்டிப்பா. நம்ம எக்ஸ்பெக்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷனா ஃபேமிலி ஆடியன்ஸா இல்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். Thank you. பக்காவா பண்ணிருக்காரு. அவா ப்ரோ ஒன்ஸ் ட்வைஸ் பார்க்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ் யூசுவல் பங்கமா பண்ணிருக்காரு ப்ரோ. சோ அந்த சீன் ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. ஒன்ஸ் ட்வைஸ் பார்க்கலாம் ப்ரோ. இல்ல ப்ரோ லாக் கொஞ்சம் லாக் இருக்கு. பக்காவா இருக்கு. பட் ஒன்ஸ் ட்வைஸ் பார்க்கலாம். 52 மூவி டைரக்ட் பண்ணது மாஸ் பக்காவா இருக்கு. அதே மாதிரி பண்ணிருக்காரு. அந்த கட்ஸ்க்கு பக்காவா கொடுக்கலாம் ப்ரோ. ஒன்ஸ் ட்வைஸ் பார்க்கலாம் கண்டிப்பா. அப்பா வாரிசு அப்படியே போயிடாதீங்க.